ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ளீனிங் வீடியோ தான். ரொம்ப நாளாக லாங் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடைச்சது. ஆக்சுவலி இந்த வீடியோஸ் எடுத்து 1 மந்த் இருக்கும். என்னால் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடிஞ்சது. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பிக்கு காலையிலே சாப்பாடு கொடுத்துட்டு விளையாட வச்சுருந்தேன். இப்போல்லாம் அவரோட விளையாட்டு சாமான் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. தம்பி இப்போல்லாம் கட்டில் மேலே தான் அதிகமாக உட்காந்து விளாட்றான். அது எதுக்குன்னா, அந்த கட்டில் இடுக்கில் வந்து அந்த விளையாட்டு பொருள்லாம் போட்டுட்டு அதை எடுத்து தர சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த கட்டிலுக்கு அடியில் கிடக்கிற விளையாட்டு பொருளை எடுக்கிறதுக்குனே ஒரு ஒற்றை அடிக்கிற ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அதை எப்போவுமே கட்டிலுக்கு அடியில் போட்டு வச்சுருப்பேன், அந்த பொருள் எடுக்கிறதுக்குனே. ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப குனிஞ்சு எடுக்க தேவையில்ல. அதை வச்சு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். நான் தம்பியோட அந்த விளையாட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே கார்னால் கார் ஒரு பக்கம், பசில்ஸ்னால் பசில்ஸ் ஒரு பக்கம், இப்படி தான் எடுத்து அடுக்கி வச்சுருப்பேன். அவன் விளையாடும்போது ஈஸியாக எடுத்து விளாடுவான்னு சொல்லிட்டு. பையன் வந்து காலையில் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரம் விளாடுவார். விளாண்டதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சுட்டு தான் பாத்திரம் விளக்குறது, மீதி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து முடிப்பேன். அவர் முழிச்சிருந்தால் என்னை ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டார். அவரு கூடவே விளாண்டுட்ருக்கணும்னு சொல்லுவார். பெட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. விண்டோக்கு பக்கத்துலேயே அடுத்தாப்புலேயே வந்து ஸ்ட்ரீட் ரோடு, அதனால் எங்களுக்கு வந்து ஈஸியாக தூசி வந்து படிஞ்சிட்டே இருக்கும். அதனால் டீப் க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணி தம்பியை தூங்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கடி வந்து விண்டோ க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சோஃபா, பெட்டு இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணணுன்னா இப்போ நான் ரீசெண்ட் டைமில் வேக்யூம் க்ளீனர் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணுது, நமக்கு டைமும் மிச்சப்படுத்தி கொடுக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த வேக்யூம் க்ளீனர் அத்தை வீட்டில் இருந்தது தான், அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுது. அத்தை வீட்டில் யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் லாக் வந்து உடஞ்சிருக்கும், அதனால் நான் வந்து டேப் போட்டு ஒட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது தம்பியை தூங்க வச்சுட்டு தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணேன். நல்ல வேளை இந்த சத்தத்தில் தம்பி முழிச்சிக்காமல் இருந்ததே எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு.
உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் டஸ்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்குதுன்னு. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடித்ததும் இந்த பெட் கவர் போட ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு பெரிய பாடுங்க. அந்த கார்னர் போட்டால் இந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. தனியாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வழியாக வீர சாகசம்லாம் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். இந்த கட்டில் ஓரத்தில் கேப் இருக்கும். அதில் எல்லாத்தையுமே பில்லோ வச்சுட்டேன். ஆனாலும் தம்பி எடுத்துகிட்டு அது உள்ளே விளையாட்டு பொருள் எல்லாம் போட்டு விளையாடுவார். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு போட்டு வச்சேன். தம்பி வேறு காலை விட்டுட்டு அதை எடுக்க முடியலன்னு அழுவான். ஆனால் ஒன்றும் பண்ணாது. அது ஒரு விளையாட்டாக விளையாடுவான். அதனாலே அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் சோஃபாலாம் க்ளீன் பண்ணேன். தம்பி முழிச்சிட்டான். என் கூட நின்றுட்டு அவரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் க்ளீன் பண்ணுறதெல்லாம். இது சோஃபா கவர் கிடையாது, சிங்கிள் பெட்ஷீட் கவர் தான். அது அத்தை கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலரு. போட்டு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு சோஃபாவுக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோஃபாவுக்கு கவர் போட்டோன்னே தம்பிக்கு தான் ஒரே ஜாலி. அதில் ஏறி உட்காந்துட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். ஒரு வழியாக தம்பி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு 70% ஒர்க்கை முடிச்சிட்டேன். முழித்ததுக்கப்புறமும் பெருசாக தொந்தரவு பண்ணல. அது வரையுமே நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் க்ளீன் பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன். அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடியுது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.